அது க்ரீன் கலர் இருக்கிறது சைக்கிளில் போகிறதுங்க, ரெட் கலர் இருக்கிறது தான் நம்ம நடந்து போகிறது. ரெட் கலர் இருக்கிறதுல மட்டும் தான் நம்ம நடக்கணும், அந்த க்ரீனில் நம்ம நடக்கக்கூடாது. அது ஃபுல்லாக சைக்கிள் ஏரியா. நடந்து போயிட்டே இருக்கிறோம். 1/2 லிட்டர் தண்ணியாக கொண்டு வந்திருக்கேன் குடிக்கிறதுக்கு. வெயில் பயங்கரமான வெயிலுங்க, சரியான வெயில். இங்கே பாருங்கள், எல்லாம் அருகம்புல் மாதிரி ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா எப்படி ஒரு தோட்டத்தை எப்படி பராமரிக்கிறோமோ அந்த மாதிரி எவ்வளோ எப்படி நீட்டாக பராமரிக்கலாம் பாருங்கள். சூப்பராக இருக்குது. வாக்கிங் ஏரியாலாம் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது, நீட்டாக வச்சு பாருங்க. ஐயோ, மரத்தை வெட்டி விட்டாங்களா? இந்த மரம் முன்னாடி சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா தலையெல்லாம் போட்டு நல்லா எப்படி இருந்துச்சு, ஒரு ஆலாமரம் ஃபீல் இருந்தது. வெட்டியிருக்கானுங்க, இந்த தடவை வெட்டிவிட்டானுங்க. மரத்து பேர் எனக்கு தெரியல, ஆனால் நம்ம ஊரில் நிறைய மரம், ஸ்கூலில் எங்கள் ஊர் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் இந்த மரம் அதிகமாக வளர்த்துருப்பாங்க. இந்த மரத்துக்கடியில் தான் உட்காந்து நாங்கள்லாம் படிப்போம் 10வது 12வது படிக்கிறப்ப. அப்போ உட்காந்துருக்கீங்க, வேர்த்து ஊற்றுதுங்க பாருங்க, எப்படி வேர்க்குதுன்னு. எல்லாம் பகுத்து வச்ச மாதிரி படுத்து தூங்குதுங்க. கொடுத்து வச்ச வாழ்க்கை இதுகளுக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. ராஜா மாதிரி தூங்குதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாக்கிங் போகிறோம். ஸோ அப்படியே ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் தான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். வாக்கிங் ஏரியா காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஈவினிங் 5 o'clock ஆகிட்டால் போதும், எல்லோரும் அந்த இடத்துல தான் வாக்கிங் போவாங்க. மணி ஈவினிங் 5:30 ஆயிடுச்சு. நான் வெயில் பாருங்கள் என்ன தாக்குதுங்க. அப்பா, வெயில் பயங்கரமாக அடிக்குது சாமி. நாங்கள் இந்த பங்கில் சிலிண்டர் எடுப்போம். ஆனால் இந்த மாதம் வந்து சிலிண்டர் ரேட்டு ஏறிடுச்சுங்க. 54 கிரான்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதம் சிலிண்டர். எப்போவுமே 36 தான் வரும், ஆனால் இந்த மாதம் 54. இந்த மாதம் மட்டும் தான் ரேட்டு ஏறின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அடுத்த மாதம் குறையும்னு சொல்லியிருக்காங்க. உட்கார கடை கொடுத்துருக்காங்க பாருங்க, உட்காந்துக்கலாம். அது க்ரீன் கலர் இருக்கிறது சைக்கிளில் போகிறதுங்க, ரெட் கலர் இருக்கிறது தான் நம்ம நடந்து போகிறது. ரெட் கலர் இருக்கிறது மட்டும் தான் நம்ம நடக்கணும், அந்த க்ரீனில் நம்ம நடக்கக்கூடாது. அது ஃபுல்லாக சைக்கிள் ஏரியா. பாருங்கள், ஒரு ஆள் சைக்கிள் ஓட்டுறாரு பார்த்தீங்களா, அதுதான் சைக்கிள் போகிறது, நம்ம நடந்து போகிறது. இது ஃபுல்லாக கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கில் வந்து காரை நிப்பாட்டிட்டு வந்து வாக்கிங் போவாங்க. காரை நிப்பாட்டி வாக்கிங் போகிறவங்களும் இருக்காங்க. ஒருத்தர் பாருங்கள், வண்டி எப்படி ஓட்டு வருவாரு, ஸ்கூட்டில் போட்டு ஓட்டு வருவார் ஒரு வாட்டுக்கு. நடந்து போயிட்டே இருக்கிறோம். 1/2 லிட்டர் தண்ணியாக கொண்டு வந்திருக்கேன் குடிக்கிறதுக்கு. வெயில் பயங்கரமான வெயிலுங்க, சரியான வெயில். இப்போ 5:30 ஆகுது, வெயில் இந்த போடுது. இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், எல்லாம் அருகம்புல் மாதிரி ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. நல்லா எப்படி ஒரு தோட்டத்தை எப்படி பராமரிக்கிறோமோ அந்த மாதிரி எவ்வளோ எப்படி நீட்டாக பராமரிக்கலாம் பாருங்கள். சூப்பராக இருக்குது. வாக்கிங் ஏரியாலாம் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா புல்லெல்லாம் செதுக்கி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க, நல்லா வளர்ந்துருக்கு. போன டைம் வரப்போ இந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் தூரம் நல்லா வளர்ந்துருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். எவ்வளோ தூரம் நடந்து வந்து டயர்டாக இருக்குது. ஆனால் வெயில் அடிக்குது, அதான பிரச்சனை. வெயில் அடிக்காமல் இருந்தால் உட்காரலாம், வெயில் மண்டையை பழக்குது. சரி போய் பார்ப்போம். உட்காரலான்னு பார்த்தேன், வெயில் ஓவராக அடிக்குதுங்க, அதனால் வேண்டாம், நடந்தே போயிடுவோம். அப்படியே நடந்தே போகிறது நல்லது. நடந்து போயிட்டுருக்கிறேன். நல்லா பாருங்கள், வாக்கிங் ஏரியாவில் எந்தளவுக்கு நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது நல்லா வாக்கிங் ஏரியா, நல்லா நீட்டாக இருக்குது. அவங்க வார்டுக்கு போகிறாங்க, அவங்க வார்டுக்கு வராங்க. நல்லா நீட்டான ஏரியாங்க அபுதாபி. அதேமாரி இன்னொன்று, எவ்வளோ பெரிய ரிச்சான காரால் அசால்ட்டாக பார்க்கலாங்க. பென்ஸாக இருக்கட்டும், BMW இருக்கட்டும், ஜாக்வாராக இருக்கட்டும், ஃபெராரியாக இருக்கட்டும், ரோல்ஸ் அண்ட் ராயல்ஸ் இருக்கட்டும், பெரிய பெரிய ரிச்சான கார்லாம் இங்கே அசால்ட்டாக பார்க்கலாம். அதுதான் மோஸ்ட்லி அதிகமாக ஓடுவீங்க. ஒரு ஃபுல்லாக இது கார் பார்க்கிங் ஏரியா தான்.
எல்லாம் சிக்னல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, எல்லாம் கார் போயிட்டுருக்குது. இப்படி நீட்டாக நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டஸ்ட்பின் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. பப்ளிக் ஏரியாவில் எல்லா பக்கமும் டஸ்ட்பின் இருக்கும். அரபு கண்ட்ரி தான். அங்கே பாருங்கள், அது ஒரு ஸ்டாப் பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்கு பாருங்கள். அது ஒரு பஸ் ஸ்டேஷன். இந்த இடத்துலையும் பஸ் நிற்கும் போல். பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இது ஒரு பஸ் ஸ்டேஷன். ஆனால் அதில் வந்து 2 கார் நம்பரும் 69 இந்த 2 வண்டி தான் நிற்கும் போல். மற்ற எந்த வண்டி மோஸ்ட்லி நிற்காது. போட்டுருங்களா? ஐயோ, மரத்தை வெட்டிவிட்டாங்களா? இந்த மரம் முன்னாடி சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா தலையெல்லாம் போட்டு நல்லா எப்படி தெரியும், ஒரு ஆலாமரம் ஃபீலிங் இருந்தது. வெட்டியிருக்கானுங்க, இந்த இடம் வெட்டிவிட்டானுங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தாங்க. இந்த மரம் வந்து நல்லா நிழல் கொடுத்து தெரியுமா, அவ்வளோ கூலிங்காக இருக்கும் இந்த மரம். ஆனால் அந்த மரத்தை வெட்டியிருக்காங்க. இந்த மரத்து பேர் எனக்கு தெரியல. ஆனால் நம்ம ஊரில் நிறையா மரம், ஸ்கூலில் எங்கள் ஊர் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் இந்த மரம் அதிகமாக வளர்த்துருப்பாங்க. இந்த மரத்துக்கடியில் தான் உட்காந்து நாங்களும் படிப்போம். 10வது 12வது படிக்கிறப்ப பழைய ஞாபகம் வருது இந்த மரத்தை பார்த்தா. இது உட்காந்துருக்கிற ஏரியா, ரெஸ்ட் எடுக்கலாம். அன்றைக்கி கேட்ட தூரம் ஒரு உட்கார இடம் கிடச்சிருக்கு. சாமி நீல சாமி, எவ்வளோ தூரம் நடந்து விட்டேன். அது கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். உட்காந்துருக்கீங்க, வேர்த்து ஊற்றுதுங்க பாருங்க எப்படி வேர்க்குதுன்னு. பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க சாமி. நடத்த அந்த ஒரு பகுதி தான் இன்னும் 3 மடங்காக இருக்குது. இந்த பில்டிங் சுற்றி நடக்கணும்னா முக்கா இப்பயே வேர்த்து இந்த ஊற்றுது. ரொம்ப தூரம் நடக்கணுமே. காலெல்லாம் அப்படியே ஒரு வைப்ரேட் ஆகுது. கிருன்னு கால் ஏறுது, கெண்ட காலெலாம் பிடிக்குது, கண்டு பிடிச்ச மாதிரி அடிக்குது. நடக்கணும் நடக்கணும் நடக்கணும், நடந்தே தீரணும். எல்லாம் பகுத்து வச்ச மாதிரி படுத்து தூங்குதுங்க. கொடுத்து வச்ச வாழ்க்கை இதுகளுக்கு தான், யாருக்கும் கிடையாது. ராஜா மாதிரி நடக்கிறது இந்த லைனில். வெயில் பயங்கரமாக இருக்குது. ஆனால் நடப்போம், ஒரு வழியே இல்லை. வீடியோ கம்ப்ளீட் பண்ணணும் போயிட்டே இருக்கிறோம். பில்டிங் பாருங்க, சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன், இருந்தாலும் காட்டுறேன். பில்டிங் நல்லா இருக்கு பாருங்க. இதான் அந்த மால், கழுதியா மால். இதுலேயும் உள்ள 8 ஸ்க்ரீன் இருக்குது. சூப்பராக இருக்கும் இந்த மால்லையும். ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு நெக்ஸ்ட் டைம் நல்ல மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா வீடியோ எடுத்துக்க போட்டுறேன். வேறு லெவலில் கட்டியிருப்பேன் பில்டிங். நல்லா இருக்குது. அந்த பில்டிங்கோட நிழல் தான் இங்கே விழுகுது எங்களுக்கு. இது ஃபுல்லாக நிழல், அந்த பில்டிங்கோட நிழல். இந்த பில்டிங் எல்லாம் அவ்வளோதான். வெயில் இன்னும் மண்டே பிறந்துடும். இந்த பில்டிங்னால தான் நிழல் இங்கே வரைக்கும் வருது. 3ஆவது கட்ட முடிச்சிட்டோம்னா அடுத்து 4ஆவது முடிச்சிட்டோம்னா வாக்கிங் ஏரியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நடந்துக்கிட்டே இருக்கிறோம். ஐயோ வேர்த்து ஊற்றுது. இந்த ஏரியாவில் பில்டிங் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பில்டிங் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாவில் ஓரளவு பில்டிங்லாம் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம், அந்த எக்ஸசைஸ் செய்கிறதுக்குலாம் வச்சுருப்பாங்க. அதை காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க நான் சொன்னேன், அந்த எக்ஸசைஸ் செய்கிறது எப்படி இருக்கு பாருங்கள். ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டிருப்பேன், இருந்தாலும் காட்டுறேன். இது எப்படி எக்ஸசைஸ் செய்யறதுன்னு யாருக்கும் தெரில. அந்த படம் போட்டிருக்கானே, இதை பார்த்து செய்யலாம். இது தெரியும் ஆல்ரெடி. தங்கிட்டு எக்ஸசைஸ் செய்கிறது. இது ரோப் கயிறு ஏறுறது, கயிறு ஏறுறது பாருங்க. இது உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது. இது ஒரு எக்ஸசைஸ் செய்கிறதுங்க. இது பாருங்க எப்படி எக்ஸசைஸ் செய்கிறது. இப்படி உட்காந்துட்டு புஷ்அப் பண்ணுறது நினைக்கிறேன். இப்படி உட்காந்துட்டே தூக்குறது பாருங்க. வேர்த்து எப்படி ஊற்றுதுன்னு பயங்கரமாக வேர்த்து சாமி. எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள். சரியான வெயில். 1 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் வீட்டை விட்டு வெளியே வரேன். அதனால தான் இப்படி வெயில் அடிக்குதா, இல்லை நார்மலாகவே வெயில் இப்படி அடிக்குதுன்னு தெரியல. சரியான வெயிலுங்க. சரி, அப்படியே நம்ம எக்ஸசைஸ் செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு.
ஷோல்டர்லாம் வலிக்குறா சாமி. தேவையில்லாம் ரொம்ப வினை கொடுத்து வாங்கிறேன் பாருங்க. ஒரு 10 தான் எடுத்தேன், கையெல்லாம் வலிக்குது, பெட்டை கட்டு கையெல்லாம். நடக்க ஆரம்பிக்கலாங்க. எடுத்த சபதத்தை முடிக்க விடக்கூடாது, நடந்தே ஆகணும். நடந்து போய்கிட்டே இருக்கேன், நடந்துக்கிட்டே இருக்கேன். இப்போதான் 3ஆவது கட்டு நடந்துகிட்டு இருக்கிறேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து 4ஆவது கட்டு, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நடந்துகிட்டே இருக்கிறேன். பேக் கேமரா கட்டணும். இது 3ஆவது கட்டை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 3ஆவது கட்டு இதே லெங்க்து 4ஆவது கட்டும் இருக்கும். நடக்கணும். கால் வலிக்குது சாமி. முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக எம்டியாக இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கார் பார்க்கிங் ஏரியாவாக அமைச்சிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக இப்போ கார் பார்க்கிங் ஏரியா அமைச்சிருக்காங்க. ஃபுல்லாக எம்டியாக இருந்துச்சு, காடு மாதிரி. பாருங்கள், ஜென்ரல் ஜிம் மாதிரி. இங்கேயே எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் பிறகுண்ட சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நேரம் உட்காருவோம், உட்காந்து அப்படி நடப்போம். இன்னும் 3ஆவது ரவுண்டு முடிக்கலை. வாங்க நடக்க ஆரம்பிப்போம். நடந்தால் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். பாருங்கள் பில்டிங் எப்போ இருக்குன்னு. இந்த ஏரியாலாம் காமிச்சிருப்பேன், பழைய வீடியோவில் இருக்கு பாருங்கள். அதான் 3ஆவது பில்டு வரப்போகுது, முடிய போகுது. 4ஆவது வரப்போகுது. சூப்பராக இருக்குது. உட்காந்துருக்கீங்க, முடியல, நம்மளால் நடக்க முடியல, காலில் வலிக்குது. உட்காந்துருக்கேன். 3ஆவது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து 4ஆவது கம்ப்ளீட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் அப்படி ஸ்ட்ரைட்டாக ரூம் பேர வேண்டி தான். வாங்க காட்டுறேன் பாருங்கள் 4ஆவது ரவுண்டு எவ்வளோ தூரம் இருக்குது. நடக்கலாம். இதாங்க 4ஆவது லைன். இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நீளமாக ஒரு பில்டிங் தெரிய பாருங்க, அதுதான் நம்ம பில்டிங்கு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். இது அவ்வளோ பெரிய கிரவுண்ட். ஐயோ முடியலடா சாமி, நான் அடுத்த மாதம் தான் வாக்கிங் வரணும். இனிமேல் மாஸ்கோட தான் வாக்கிங் வர போகிறேன். முடியல என்னால், வேர்த்து ஊற்று குடமானு. இது ஒரு பஸ் ஸ்டாப்புங்க. பஸ் நிற்கிற இடம், பஸ் ஏற இடம். இந்த பஸ்ஸில் எல்லா நம்பருமே நிற்குங்க பாருங்கள். 23, 24, 41, 42, 43 எல்லாம் நிற்கும். சைக்கிள் நம்ம கூகுள் பேயில் வந்து ஆன்லைனில் அமௌண்ட் கட்டாமல் எடுத்து ஓட்டிக்கலாம். இந்த சைக்கிள் எப்படி நிற்கிது பாருங்கள். சிக்னல் போட்டானுங்க, எல்லாம் நிற்கிது பாருங்கள். வண்டியாக பூரா நிற்கிது. அவ்வளோதாங்க நான் அந்த ஏரியா ஒரு வழியாக வெட்டிக்கிறோம், முடிச்சிட்டோம். 4ஆவது ரவுண்டு முடிச்சுட்டோம். காட்டுறேன் பாருங்கள் கம்ப்ளீட்டாக. அவ்வளோதாங்க பாருங்கள், இந்த ஏரியா முடிஞ்சிச்சு. இதான் ஆரம்பிக்கிற என்ட்ரன்ஸு. ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இப்படியே நேராக போனால் நம்ம வீடு. அப்படியே நேராக ஒரு வழியாக வாக்கிங் முடிச்சாச்சுங்க. சிவனுக்காக வீட்டிங் நின்றுட்டுருக்குறோம். சிவனை போட்டு தொலை பண்ணுறாங்களே, இருக்கிறோம். முடிச்சிட்டோம். கிரீன் போட்டோம், நடக்க ஆரம்பிச்சிடும். பில்டிங் வந்துட்டோம், பக்கத்தில் நெருங்கிட்டோம். பில்டிங் வந்துட்டோம், அதான் தெரிய பாருங்க நம்ம பில்டிங்கு. அப்பாடா, ஒரு வழியாக நம்ம பில்டிங் வந்துட்டோம். வெற்றிகரமாக வாக்கிங் நடத்த முடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக நடந்து முடிச்சிட்டாங்க. வாக்கிங் ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வா செம்ம டயர்டு. நடந்து முடிச்சிட்டோம். வந்துட்டோங்க, பில்டிங் உள்ள வந்துட்டோம். நம்ம பில்டிங் வந்துட்டோங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.